இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். வேலும் மயிலும் சேவலும் துணை. வாங்க பதிவுக்குள்ள போலாம். தைப்பூச திருநாள் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு திருநாள். முருகப்பெருமானுக்கு கூடிய சிறப்பு கூடிய விரத நாள், சிறப்பு கூடிய வழிபாடுல இந்த ஒரு தைப்பூச வழிபாடும் ரொம்ப ரொம்ப மிகுந்த பலன்களை தரக்கூடிய ஒரு தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் கூடவே பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு திருநாள் தான் தைப்பூச திருநாள். கலியுகத்தின் கண்கண்ட கடவுளான சொந்த கடவுளான நம் கந்த கடவுளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள். சக்தி தன் மகனான முருகப்பெருமானுக்கு தன்னோட எல்லா ஆற்றலையும் சேர்த்து ஒரு ஞான வேலை வணங்கிய ஒரு திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள். தைப்பூச தன்றைக்கு தான் உலகத்துல நீர் உருவாச்சு அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது. அதனால்தான் இந்த தைப்பூச திருநாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடியதாக. இந்த தைப்பூசத்துக்காக தான் நம்ம 48 நாள் தொடர்ச்சியா விரதம் இருந்தோம். அதே மாதிரி நிறைய பேர் 48 நாள் இருக்க முடியாதவங்க 21 நாள், அதுக்கப்புறம் 11 நாள், லாஸ்டா 6 நாள் கூட விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நம்மளால இது எதுவுமே இருக்க முடியல அப்படின்றவங்க ஒரு நாள் மட்டுமே விரதம் எப்படி இருக்கிறது, முருகப்பெருமானோட வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்றத இந்த பதிவுல முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த விரதத்தோட சிறப்பே மாலை அணிந்து பாத யாத்திரையா பழனிக்கு போறதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு படை வீடுக்கு போறது தான் இருக்கும். ஆனா நம்மளால அந்த மாதிரி மாலை அணிந்து விரதம் இருக்க முடியல அப்படின்ற ஃபீல் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு நாள்ல விரதம் இருந்து நம்ம அந்த வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். முருகப்பெருமான் அப்படின்னாலே நம்ம நினைச்சதை நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு தரக்கூடிய ஒரு கடவுள். அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே இருக்கிற பிணையும் முன்னாடி வரக்கூடிய பிரச்சனையும் எல்லாமே பார்த்துட்டு எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றணும், நம்மளோட மோசமான தலையெழுத்தை எப்படி மாற்றணும் அப்படின்னு நமக்கு ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு கடவுள் தான் என்னோட முருகப்பெருமான். அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு சக்தி ஆற்றல் கண்டிப்பா இருக்கு. யாரை நம்பி கூட நம்ம ஏமாந்து போகலாம். ஆனா முருகரை நம்பினவங்க கண்டிப்பா ஏமாந்து போனதா சரித்திரமே கிடையாது. அவங்கள நம்பி நமக்கு கஷ்டமா இருக்கு, சோதனையா இருக்கு, இப்படி என்னதான் சொன்னாலும் நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பா மாறி இருக்கும். இதுதான் அதனோட பலன். கண்டிப்பா எல்லாருக்கும் போக போக தெரியும். அந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு சக்தி இருந்தே இருக்கு. இப்போ இந்த ஒரு நாள் விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, முருகர் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற யாரா இருந்தாலும் இந்த விரதத்தை தாராளமா இருக்கலாம். சின்ன பசங்க பெரியவங்க அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை. யார் வேணாலும் இந்த விரதத்தை தாராளமா மேற்கொள்ளலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கல்யாணம் தடையா இருக்கு, குழந்தை பிரச்சனை, அதுக்கப்புறம் நோய் நொடிகள் இருக்கு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, கடன் தொல்லையா இருக்கு, இந்த மாதிரி விடா பிரச்சனையா இருக்கு, நான் எது பண்ணாலும் பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த விரதத்தை செய்யுங்க. இதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சே தீரும். முதல்ல இந்த விரதம் என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11/2/25 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் இந்த விரதம் நமக்கு வருது. February 11க்கு தான் இந்த விரதம். 10ஆம் தேதி மாலை 7:13 அப்புறம் தான் பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. 11ஆம் தேதி மாலை 7:31 வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்கு. அது போக பௌர்ணமி அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி தான் பௌர்ணமி இருக்கு. அதுவும் மாலையில 7:51 தான் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எந்த கணக்குல நம்ம விரதத்தை வழிபாடு செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேர்ல இருக்கிற மாதிரி தைப்பூசம் அப்படின்னு சொல்றதுனால பூச நட்சத்திரம் முழுமையா எப்போ இருக்கோ அந்த நாளை விரதத்துக்கலாம். 10ஆம் தேதியே பூச நட்சத்திரம் இருந்தாலும் 11ஆம் தேதி காலையில விடிய காலையில நட்சத்திரத்தை கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11ஆம் தேதி தான் எடுத்துக்கணும். ஆனா பௌர்ணமியும் நம்ம சேர்ந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா மாலையில 7:51 அப்புறம் 8 மணிக்கு மேல நம்மளோட வழிபாடுகளை செஞ்சுக்கலாம். இப்போ தெளிவா தெரிஞ்சது என்னன்னா 11ஆம் தேதி தான் நம்ம தைப்பூசத்தை கொண்டாடணும். அன்னைக்குதான் நம்ம விரதம் இருக்கணும், உபவாசம் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விரத நாள்ல நம்மளால கோயில்ல போய் இந்த விரதத்தை இருக்க முடியுது அப்படின்னா கோயில போய் விரதம் இருக்கலாம். இல்ல நம்ம வீட்டுலதான் இருக்க போறோம் அப்படின்னா எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பாத்துடலாம். வீட்லயே இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா முக்கியமா விரதம் அப்படின்னாலே உபவாசம் தான். அன்னைக்கு முழுசா நீங்க உபவாசம் தான் இருக்கணும். இப்போ காலையில எழுந்த உடனே தலைக்கு தான் குளிக்கணும். தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உபவாசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடியாதவங்க பாத்தீங்கன்னா இளநீ, ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி எளிமையா நீங்க ஃபுட் எடுத்துக்கிட்டே விரதம் இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு நாளாவது நம்ம உபவாசம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பா. வீட்டுல முருகரோட விக்கிரகம், சிலை, அதுக்கப்புறம் படம், வேல் இந்த மாதிரி எது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டுல படம் தான் இருக்குன்னா படத்தை சுத்தப்படுத்திட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு பூ இருக்கோ அது எல்லாமே போட்டு அலங்காரம் பண்ணுங்க. முக்கியமா சிகப்பு கலர்ல பூ கிடைச்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா எந்த கலர்ல உங்ககிட்ட பூ இருக்கோ அதை எல்லாமே போடுங்க. விக்கிரகம் இருக்கு அப்படின்றவங்க
முக்கியமா பாலாபிஷேகம் செஞ்சே ஆகணும். ரொம்ப ரொம்ப சிறப்பு. தைப்பூசத்தன்னைக்கு நீங்க பாலாபிஷேகம் செஞ்சா இன்னுமே சிறப்பான பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சிலை இல்ல, நம்ம கிட்ட வேல் தான் இருக்கு அப்படின்னா, நம்ம வேல் மாறல் எப்பவும் படிக்கும், அதனால வேல் வச்சிருக்கோம் அப்படின்னீங்கன்னா அந்த வேலுக்குமே நீங்க தாராளமா பாலாபிஷேகம் செய்யலாம். வேல் வேற கிடையாது, முருகன் வேற கிடையாது. ஸோ நீங்க தாராளமா வேலுக்கும் அபிஷேகம் செஞ்சிடலாம். அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் மாறல், வேல் வகுப்பு, இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே தாராளமா பாராயணம் செய்யலாம். ஏதாவது ஒன்னாவது கண்டிப்பா நீங்க பாராயணம் செய்யணும். அதுக்கப்புறம் நைவேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் நீங்க முக்கியமா வச்சுக்கலாம். பால் இல்லைன்னா பாயாசம், பொங்கல், ஏதாவது ஒரு இனிப்பு அந்த மாதிரி கூட செஞ்சு வைக்கலாம். தேன் கலந்து திணை மாவு வைக்கிறது இன்னுமே சிறப்பா இருக்கும். முருகனுக்கு வள்ளியம்மா இதுதான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதையும் தாராளமா செஞ்சு வைக்கலாம். புட்டமுது அப்படின்னு கூட செஞ்சு வைப்பாங்க, அதையும் நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதுதான், அதை நம்ம வந்து தாராளமா செஞ்சு வச்சுக்கலாம். கோயில் வந்து கிட்டத்துல இருக்கு அப்படின்றவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க கோயிலுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்டு பாலாபிஷேகம் செய்யும் போது அதை வந்து உட்காந்து மனமாற பாருங்க. பாலாபிஷேகம் பாக்குறது கூட ரொம்பவே சிறப்பா இருக்கும். நம்ம வீட்டுல அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்றவங்க கோயில போயிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை வந்து தாராளமா பார்த்துட்டு வரலாம். ரொம்ப சிறப்பா இருக்கும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து மாலை போட்டிருக்கோம் தைப்பூசத்தன்னைக்கு. இப்ப 10ஆம் தேதி விரதம் முடியறவங்களுக்கு வேற, இல்ல நமக்கு 11ஆம் தேதி கணக்கு வர்ற மாதிரி நம்ம விரதம் இருக்கும். 48 நாள் வந்து இந்த 11ஆம் நாள் தான் முடியுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கோயில போய் மாலை கழட்டணும் அப்படின்னு நினைச்சவங்க கோயில போய் மாலை கழட்டலாம். இல்லைன்னா இந்த விரதம் எல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ஈவினிங் வந்து 7:51 அப்புறம் தான் நமக்கு பௌர்ணமி வருது, நம்ம வீட்டுலதான் இருக்கோம் அப்படின்றவங்க இந்த டைமுக்கு அப்புறம் 8 மணிக்கு மேல உங்களோட விரதத்தை வந்து நீங்க விடுறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். விடுறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கு ஒரு பால் நைவேத்தியமா வச்சுக்கலாம். ஏதாவது அபிஷேகங்கள் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எல்லாமே செஞ்சு முடிச்சு தூப தீப அலங்காரத்தோட நீங்க விரதத்தை விடுறது வந்து இன்னுமே சிறப்பா இருக்கும். நான் வந்து 48 நாள் விரதம் வந்து February 10th விரதம் வந்து முடியுது. தைப்பூசம் விரதம் வந்து நான் செப்பரேட்டாவே பண்ணுவேன். அந்த ஒரு நாள் முழுக்க முழுக்க உபவாசம் இருந்து என்னோட வழிபாடுகளை நான் செய்வேன். உங்களுக்கு இதுல எது வசதியா இருக்கோ அந்த மாதிரி நீங்க தாராளமா செஞ்சுக்கலாம். 48 நாள் விரதத்தை வந்து நம்ம எப்படி விடுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாலும், நான் வந்து February 10th அன்னைக்கு தான் அந்த விரதத்தை வந்து முடிக்க போறேன். சிம்பிளா தான் பண்ணுவேன். ஏன்னா தைப்பூசத்தன்னைக்கு இன்னுமே நம்ம விரதம் வழிபாடு செய்யறது இருக்கிறதுனால அன்னைக்குன்னு பார்த்து நம்மளால எது நைவேத்தியமா செஞ்சு வைக்க முடியுதோ அது எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அபிஷேகங்கள் எல்லாமே செஞ்சுட்டு நம்மளால படிக்க முடிந்த பதிகங்களை எல்லாமே படிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் செய்யறது, இல்லைன்னா யாருக்காவது ஒரு 5 பேருக்காவது அன்னதானம் செய்யறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். எந்த விரதத்தோட பலனா இருந்தாலும் அது கிடைக்கிறது மத்தவங்களோட ஆசீர்வாதத்துல தான் இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். தைப்பூசத்துல முருகப்பெருமானோட வழிபாடு சேர்த்து நம்ம வள்ளல் பெருமானோட வழிபாடும் செய்யணும். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். வள்ளல் பெருமான் வந்து தைப்பூசத்தன்னைக்கு தான் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்திருப்பாரு. அவருக்கு வந்து மத்தியானமா நம்ம வந்து வணங்குறது ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்போ மத்தியானம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம சமைப்போம் அப்படின்னா சாதம் குழம்பு இந்த மாதிரி கூட நீங்க வச்சுட்டு நைவேத்தியம் வச்சுக்கலாம். இல்ல நம்ம வீட்டுல யாரும் இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க, எல்லாருமே விரதத்துல இருக்காங்க அப்படின்னு நினைச்சுங்க அப்படின்னா தயிர் சாதம் செஞ்சு வச்சுக்கலாம். அது கூட அப்பம் செஞ்சு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே வள்ளல் பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால இது ரெண்டும் செஞ்சு வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் தயிர் சாதமாவது செஞ்சு வச்சுட்டு நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப ஈஸியான வழிபாடு. ஏன்னா படம் அலங்காரம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு திருவிளக்கு ஏத்தி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்ச நைவேத்தியத்தை வச்சுட்டு தாரக மந்திரம் இருக்கு, அதை நீங்க சொன்னாலே போதும். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, இந்த தாரக மந்திரத்தை நீங்க பாராயணம் செஞ்சாலே போதும். தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு சேர்த்து இந்த வள்ளல் பெருமான் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். வள்ளல் பெருமான் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து இருக்கிற வரைக்கும் உலக மக்கள் எல்லாருமே பசி நீங்கி பசியால வரக்கூடிய பிணை வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சவர். அப்பேற்பட்ட ஒரு திருநாள்ல நம்ம அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பா. 5 பேருக்காவது அன்னதானம் செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. கோவில்ல போய் கூட நீங்க பிரசாத ரூபத்துல கூட அன்னதானம் செய்யலாம். இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உயிரினங்களுக்காவது நீங்க சாப்பாடு கொடுக்கலாம். நாய்க்குட்டியா இருக்கலாம், காக்காவா இருக்கலாம், எறும்பு கூடுக்காவது நீங்க அன்னதானம் பண்ணிக்கிறது. எல்லாருக்குமே பசி இருந்துகிட்டே இருக்கும். சோ உங்களால யாருக்கு பசி ஆற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க தானம் செய்யலாம். நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் நம்மளோட கர்ம வினை தீர அன்னதானம் கூட ஒரு நல்ல பாதை. அன்னதானம் செய்ய செய்ய நம்மளோட கர்ம வினை குறைஞ்சுக்கிட்டே வரும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது.
அடுத்துதான் நம்மளால கோயிலுக்கும் போக முடியல, வீட்லயும் விரதம் இருக்க முடியல. நம்ம எப்படி வழிபாடு செய்யறது? நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வீட்ல வந்து முருகரோட விக்கிரகம் இல்ல, சிலை இல்ல, எதுவுமே இல்ல. நம்மளால அபிஷேகம் செய்ய முடியாது, பூஜை செய்ய முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசளவுல நீங்க முருகரை வந்து நினைச்சுக்கோங்க. மனசுலயே முருகருக்கு அர்ச்சனை, அபிஷேகம் எல்லாமே தாராளமா செய்யலாம். நம்ம பக்தி உண்மையா இருந்தது அப்படின்னா முருகப்பெருமானை நம்ம எங்க வேணாலும் பார்க்கலாம் இல்லையா? நீங்க முடிஞ்சது அப்படின்னா கோயிலுக்கு போங்க, பாலாபிஷேகத்துல கலந்துக்கோங்க. முடிஞ்சா ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து கொடுத்துட்டு கோயில்ல அந்த அபிஷேகத்துல கலந்துக்கோங்க. தைப்பூசத்து விரதம் இருந்து நீங்க என்ன வழிபாடுகள் செய்றீங்களோ அந்த பாலாபிஷேகத்துல கலந்தீங்க அப்படின்னா அப்பவும் அதே பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது அன்னதானம் செய்ய முடியுமான்னு பாருங்க. அப்படி முடிஞ்சது அப்படின்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும். இந்த வருடம் தைப்பூசம் வந்து ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் இருக்கு, பூச நட்சத்திரமும் இருக்கு. ஈவினிங்க்கு மேல பௌர்ணமி திதியும் வருது. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். யாரெல்லாம் முருகர் ரொம்ப ரொம்ப விரும்பி முருகர் தான் எனக்கு எல்லாமே, நீ இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களோ இந்த நாள் வந்து உங்களுக்கான ஒரு நாள். ரொம்ப சிறப்பா நீங்க வந்து முருகனை வழிபாடு செய்யலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா தைப்பூசத்தன்னைக்கு தான் முருகப்பெருமான தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கூட்டமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அன்னைக்கு மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு 10 நாள் முன்னாடியோ ஒரு 2 நாள் முன்னாடியோ நீங்க பாத்துக்கலாம். இல்லைன்னா தைப்பூசம் முடிஞ்ச ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் கூட நம்ம தாராளமா பாத்துக்கலாம். எந்த பிரச்சனையும் வந்து நமக்காகவே நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சோம், அதுக்காக நான் இந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த வேண்டுதல் நம்ம எப்போ நிறைவேற்றுவோம் அப்படின்னு முருகப்பெருமான் காத்துக்கிட்டே இருப்பாரு. இன்னுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது, நடந்தே பாத யாத்திரையா முருகரை போய் பாக்குறது, நிறைய வழிபாடுகள் வச்சிருப்பாங்க, நிறைய வேண்டுதல். ஏன்னா முருகர் மேல அவ்வளோ நம்பிக்கை. அந்த அளவில்லா நம்பிக்கை தான் முருகர் மேல நமக்கு இன்னுமே பக்தியை வந்து ஜாஸ்தி செய்யுது. இந்த மாதிரி நம்ம வழிபாடுகள் செய்யும் போது கண்டிப்பா முருகர் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுவாங்க. என்னதான் மோசமான தலைவிதியா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அது எல்லாமே ஒரு நாள் மாறும். மனமுருக கண்ணீர் பெருக நீதான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, முருகரோட திருவடியில நம்ம வந்து சரணாகதி அடையும் போது கண்டிப்பா நம்ம நினைச்சது நடந்தே தீரும். அவங்களோட எல்லா பதிகங்களும் நீங்க படிச்சு பாருங்க. திருப்புகளா இருக்கட்டும், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், எதை படிச்சாலும் அதுல முன் பக்கத்திலே போட்டிருக்கும். யாரெல்லாம் மனமுருகி உண்மையா நம்பிக்கையா இதையெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பா முருகர் வந்து நிப்பாரு அப்படின்னு. நம்ம இந்த 48 நாள் வளத்துல கூட அதுதான் வந்து சந்திச்சோம். எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் அது எப்படியாவது சரியாயிட்டு மறுபடியும் நம்ம நாள் வந்து போயிட்டே இருந்தது. நல்ல விஷயங்களும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணிருக்கீங்க. எனக்கு கூட நான் நினைச்சது நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழல் வந்து இந்த 48 நாள் இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சின்ன சின்ன பிரச்சனை வந்திருந்தாலும் அதை எல்லாம் தாக்கு பிடிச்சா மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். அதுக்காக வந்து முருகர் மேல கோவப்பட்டுட்டு இந்த விரதம் இருக்கிறதுனால தான் எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்காம, நடக்கும் எல்லாமே கடந்து போகும், முருகர் பார்த்துப்பாரு அப்படின்னு அவர் மேலேயே பாரத்தை போட்டுட்டு நம்ம விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணாலே போதும், கண்டிப்பா நல்லது நடக்கும். தைப்பூசத்துல நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த தைப்பூசத்துக்குள்ள நீங்க நினைச்சது கண்டிப்பா நடந்தே தீரும். குழந்தை வரமா இருந்தாலும், கல்யாணம் நடக்கல அப்படின்னாலும், என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா முருகப்பெருமான் கொடுத்தே தீருவாரு. கர்ம வினையை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் முருகப்பெருமான் மட்டும்தான். நமக்கு என்னதான் கர்ம வினையால வந்த மோசமான வாழ்க்கையோட விதியை கூட மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் தான் முருகப்பெருமான். நீங்க நம்பி வழிபடுங்க. 100% நம்பிக்கையோட மனமுருக கண்ணீர் பெருக முருகனை வணங்கி பாருங்க, உங்களோட பிரச்சனை கண்டிப்பா தீருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, பௌர்ணமியும் சேர்ந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன்னா தைப்பூசம் அப்படின்னாலே பூச நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு திருநாள் தான். ஆனா இந்த வருடம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதி வந்து 11ஆம் தேதி மாலை 7:51 அப்புறம் தான் வருது. சோ இப்போ நம்ம எப்படி வழிபாடு செய்யறது? அதுக்குன்னு பார்த்து 12ஆம் தேதி வந்து பூச நட்சத்திரம் இருக்காது, பௌர்ணமி இருக்கும் ஆனா பூச நட்சத்திரம் இருக்காது. நீங்க வந்து 8 மணிக்கு மேல வழிபாடுகள் செஞ்சுக்கலாம். விரதம் இருக்கிறவங்க 8 மணிக்கு மேல உங்களோட விரதத்தை வந்து விட்டுக்கலாம். விரதம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்க 8 மணிக்கு மேல கூட அபிஷேகம் பூஜை எல்லாம் செஞ்சுட்டு, எதுவும் இல்லை நம்மளால நான் 6 மணிக்கே விரதம் முடிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் 8 மணிக்கு மேல ஒரு சின்னதா பால் வந்து நைவேத்தியமா வச்சுட்டு உங்களோட விரதத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லாமே அதுல சேர்ந்து வரும். ஒரு ஒரு வருடம் வந்து முன்ன பின்னதான் வரும். பூச நட்சத்திரம் முன்னாடி வரும், பௌர்ணமி திதி வந்து இந்த மாதிரி மாறி மாறியே வரும். ஆனா ரெண்டும் கலந்த டைம் வந்து ஒரு 7:51 அப்புறம் 11ஆம் தேதி மாலை தான் வருது. அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க.
உலக நாடு முழுக்க அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர், மலேசியா இவங்கெல்லாம் முருகப்பெருமான ரொம்பவே இஷ்டப்பட்டு வணங்குவாங்க. அங்கேயும் தமிழர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா எங்க பார்த்தாலும் முருகருக்கான வழிபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறச்ச இந்தியால இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல, கர்நாடகாவில எல்லா பக்கமே முருகரை இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அதெல்லாம் பாக்குறதே ஒரு தனி அழகுதான். இந்த டைம்ல தேர் திருவிழான்னு ரொம்ப அழகா இருக்கும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ கண்டிப்பா நீங்க கோயில போய் இந்த மாதிரி அழகான காட்சியெல்லாம் பார்த்துட்டு வாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம மனசு சந்தோஷமா இருந்தா நம்மளோட வாழ்க்கையும் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்மளோட எண்ணம் போலதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைங்க. நான் இதை எப்பவும் சொல்லுவேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால நல்லதே நினைங்க, அவ்வளவுதான். எல்லாமே நல்லதா நடக்கும், முருகர் பாத்துக்குவாங்க அப்படின்னு ஒரு தைரியத்துல முன்னாடி போங்க. கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். 48 நாள் காத்து காத்து நம்ம எதிர்பார்த்த ஒரு திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள். அது வர்றதுக்கு கண்டிப்பா இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. முருகப்பெருமானோட திருவடியில் நம்ம தரிசனம் செய்யணும் அப்படின்னா நம்மளோட பக்தி எப்பவுமே உண்மையா இருக்கணும். நீங்க உண்மையா முருகனை நினைச்சு இந்த விரதத்தை இருங்க. நீங்க கேட்டது நடக்கும், நீங்க நினைத்தது கண்டிப்பா நடக்கும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. முருகப்பெருமான் கண்டிப்பா நீங்க கேட்டது தருவாங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடா இருக்கும். என் சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் தைப்பூசம் விரதம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி வச்சுருங்க. இன்னைக்குன்னு பார்த்து என்னோட வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகிற மாதிரியும் ஒரு மாதிரி கேட்குற மாதிரியும் இருக்கும். எனக்கு கோல்டு வாய்ஸ் ஒரு மாதிரியா தான் இருக்கு. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவுல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவணபவ. வாழ்க வளமுடன்.